தேடி செல்ல வேண்டும் அழைக்கிறேன் மதியம் மேலும் கத்திக மீதிலேறி கதிர்வண்ணம் போன பின்பு பிள்ளைத்தான் போன பின் வரை காணி நின்று என் தலை விதிய வேண்டி எண்ணிய புலம்பை மாது அண்ணாமார் தேவிதனை அழைத்தவர்க்கு எது சொல்வேன் அம்மா அண்ணமார் தேவிகளா சீக்கிரம் மறுபடியும் விட்டு வாருங்களம்மா என்ன சொல்ல போறேனேடி என்மதி அம்மா என் தலை வீரி பாடிக்கு அண்ணன் தேவி என்ன சொல்ல போறேனாடி என்மதானி அம்மா என் தலை வீரி பாடிக்கு அண்ணன் தேவி தாங்கள் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எனது அண்ணன்மார் அனைவருமே படையெடுத்து சென்று போரொழி படித்து விட்டார்கள். அவருடைய பட்ட படுகளத்தை தேடி செல்ல வேண்டும். நீங்கள் இருவராவது அம்மா பெண்ணேக்கு பெண் துணையாய் நாத்தினாங்காரே நீங்கள் போக துணை வாங்க அண்ணன் தேவி அம்மா பெண்ணுக்கு பெண் துணையா என்மதானே அம்மா தேச துணை அண்ணமாருடைய பட்ட படுகளத்தை தேடி செல்ல வேண்டுமா? நீங்கள் 20வது எனக்கு துணையாக வர வேண்டும். ஏம்மா நாங்க பின்னாடி வர முடியாதுமா, உங்க அண்ணமார்களை கட்டி என்னமா சுகத்தை கண்டோம். என்னமா சொல்கிறீர்கள்? என்ன சுகத்தை இவருமே பொருள் சென்று மடிந்து விட்டார்கள். என்றழைக்கினே வர மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வர முடியாது பின்னாடி. மோசம் செய்யாதே அண்ணமார் தேவி, மோசம் பண்ணாதே மோசம் செய்யாதே அண்ணமார் தேவி, மோசம் செய்யாதே அழகு திருமேனி அழகு திருமேனி மோசமன நாடாளி போதை பெண்களே மோசம் செய்யாதே அண்ணமார் தேவி, மோசம் செய்யாதே பட்டகளும் தேடி படுகளும் போவதற்கு பட்டகளும் தேடி படுகளும் போவதற்கு பட்டகளும் தேடி படுகளும் போவதற்கு பட்டகளும் தேடி படுகளும் போவதற்கு ஒற்ற துணையனைக்கு முகதிரி மாறினே மோசம் செய்யாதே அண்ணமார் தேவி, மோசம் பண்ணாதே. எம்மா இரு பக்கம் இழுத்து சாத்திரி கதவை இழுத்து சாத்து. பின்னாடி ஒருபோது வர முடியாதுமா. அறுபடி சென்று அலங்காரம் செய்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னவர்கள். ஆமா 4 கதவுகளையும் தாழ்த்தணி போட்டு விட்டு வர மாட்டேன் என்று சொல்கிறீங்களம்மா. சாத்து நாத்திதன் சொல்ல கேட்டு 4 முன் சீப்பு கொண்டு நேர்த்தியாய் வாங்கல் என்று நிமிஷமாய் போனி தேவி சந்தன கதவடைந்து தாழ்த்தணி பூட்டினாளே. தாழ்மை பூட்டினேனே அன்னையை மனைதனி போய் புகும் தாயோடி அகமிட்டி வாங்கிடம்மா வெகு நேரம் மாற்றி அன்னையே மாமிமாரை போய் புகழ்ந்தாளம்மா அகமிட்டு வாங்கலம்மா வெகு நேரமாச்சே. கேளாயோ செய்தி என்று கம்பீரம் பேசானே கிளிமொழி தன்னை தாண்டால் சுகமுண்டுவாங்க கேளாடி தாலிமாரே கம்பீரம் பேசாதே தந்தால் வழி துணையுண்டு இல்லிடம் விட்டு தலை மாறு எனக்கு துணை வந்தால் உனக்கு
யோகமுண்டு. அம்மா வர முடியாது, வர முடியாது. அப்படி வர அப்படி இருந்து இந்த அரமனையில தீயந்தலையில எரித்து விட்டு ஐயோ, அங்கத்தை பெருக்கி கங்கையில விட்டு விட்டு ஈமக்காரை செய்துவிட்டு போமா. சின்ன பாசண்டிகள் ஓ அறுபடி சென்று 4 கதவுடன் தாழ்த்தனை போட்டு விட்டு வர மாட்டேன். அப்படி ஒரு அண்ணன்மார்களை தேடி செல்வதாக இருந்தால் இந்த அருக்கு மாளிகையில் தீயந்தல்மாவை தெரித்து விட்டு அங்கத்தை பொறுக்கி கங்கையில் கருத்துவிட்டு செய்ய வேண்டிய ஏமச்சடைகளை செய்து முடித்துவிட்டு தேடி செல்வாய் என்று சொல்கிறார். அந்த ஈசனட்டு விதி யாரால் மாற்ற முடியும்? அப்படியே செய்துவிட்டு இந்த பாவை தேடி செல்கிறேன்மா. நங்கையும் சொன்ன வார்த்தை நாட்டின் அரதவை கேட்டு மங்கையும் மடமணந்து மகிழ்ந்தால் வீழ்ந்திழன்றாய். சங்கரன் தன்னை நோக்கி சகிக்கவே எழுந்து தங்கை ஏம்பிய மனைகள் எல்லாம் பிடித்து தன் மனைகள் மேக பிடித்து தன் மனைகள் வேக பிடித்து தன் மனைகள் வேக துடித்து தன் வண்ணன் தன்னை தோற்றீரம் செய்த போது எரிதல் அணிந்த பின்பு மாண்டதொரு ரங்கமெல்லாம் நான் மாங்குயில் பற்றினேனே அங்குயில் பற்றினேனே வரமாட்டேன் என்று சொன்ன காரணத்திற்காக அரக்கத்தின் மாளிகை வாழ்த்தாத்தப்படும் யானை கிட்டும் சாப்பிட மடித்துமே இருந்து சாம்பலாக்கப்பட்டது. எனது அண்ணன்மார்கள் செய்ய வேண்டிய ஏமச்சடைகளை இந்த பாவு செய்து முடித்துவிட்டு அண்ணன்மாருடைய பட்ட படுகளத்தை தேடி செல்கிறேம்மா, தேடி செல்கிறேன். அம்மா என்ன சொல்ல போறேன் தேவி ஈசன் நிட்ட விதை பாடி என்ன சொல்ல போறேன் தேவி ஈசன் சென்னவிதை படிக்காக விளங்கத்தை பொறுக்கி கங்கையில் கடத்திவிட செய்ய வேண்டிய ஏமச்சடங்கள் அனைத்துமே செய்து முடித்துவிட்டேன். அண்ணமாருடைய கானகத்துக்கு வேண்டிய பொருளிலா மடியில் கட்டிக்கொண்டு ஐயர் உழைத்த பெண்ணுக்கு பெண் துணையாக மாரியமணி கரகமாக செய்து அண்ணன்மாருடைய பட்ட படுகளத்தை தேடி செல்ல வேண்டும். மாலனி மதுரை மாறி வானுல மேற்றி நன்ற சாணங்கள் சங்கரன் தன்னை வேண்டி பானுவேன் அன்னு கருத்து பற்பல பணிகள் போன்று கானகம் போவோம் என்று நான் கரகமும் செய்கின்றேனே கரகமும் செய்கின்றேனே பெண்ணுக்கு பெண் ஐயரை வரவழைத்து பெண்ணுக்கு பெண் துணையாக மாரியம்மனை கரகமாக செய்து அண்ணன்மாருடைய பட்ட படுகளத்தை தேடி செல்ல வேண்டும். அழைத்து வருகிறேன் ஐயரை, அழைத்து வருகிறேன். சாமி, அனைவரிலுமே பறிகொடுத்து விட்டேன். அண்ணன்மாருடைய பட்டு படுகளத்தை தேடி செல்வதற்காக பெண்ணுக்கு பெண் துணையாக மாறியபடி கிரகமாக செய்து தாங்கள் எனக்கு வழி அனுப்பி வைக்க வேண்டும் சுவாமி. ஐயரை வரவழைத்து பெண்ணுக்கு பெண் துணையாக மாறியபடி கிரகமாக செய்து எனது அண்ணன்மாரில் எந்த இடத்துதான் போராடி விடுக்கிறார்கள் தெரியவில்லை. இந்த பாவி தேடி வருகிறேன்டா, தேடி வருகிறேன். அன்பார்ந்த பெரியவர்களே, அதிகாலை நேரத்தில் அண்ணமார்கள் பட்டு படுகாலத்தை தேடி தங்கால் கரகத்தை ஏற்றி கொண்டு செல்கின்றது. உங்கள் குடும்பத்தில் எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் எல்லாம் தீரும் என்பது ஐதீகம். தெய்வ நம்பிக்கையுள்ளவங்க எல்லா பேருமே இந்த கரகத்தை தொட்டு கும்பிட்டு
கையில் உள்ள காணிக்கை செலுத்தி விபூதி வாங்கிட்டு போகும்படி கேட்டுக்கொள்கின்றோம். காணிக்கு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இல்லை வேறு வந்து தங்களுடைய கரகத்தை தொட்டு கும்பிட்டு வாங்க. வாங்க, ஒரு 10 நிமிஷம் வாங்கினா அப்படியே தேடி வருகிறேன்டா. இந்த பாவிக்கு யாருமே துணையில்லை, அனைத்து தெய்வங்களுமே துணையாக நீதான் அழைத்து செல்ல வேண்டும். வருகிறேன்டா. பத்தினி கருகமேந்தி பத்தினி கருகமேந்தி படுகளும் போவோம் என்று சக்தியில் பெருமை தவன் செய்ய முனிவர் எல்லாம் இந்த உத்தமிக்காக நீங்கள் உற்ற துணை வாங்கள் என்று அத்திசுகள் வனமோ நோக்கி அம்மனு புலபடானே அம்மனு புலம்புறேனே தேடி வருகிறேன் அண்ணா. பணமும் காணே தடமும் காணே தேடி வருகிறேன்டா. அண்ணா பணமும் காணே தடமும் காணே இந்த பாவி காண போகிறேன். எங்களெல்லாம் இந்த பாவிக்கு துணையாக இருப்பேன் என்று நினைத்தேனே. இந்த இடத்தில் நான் போரிட படுதக்கிறீர்கள் தெரியவில்லையே. அண்ணா அண்ணா பெண்ணாக ஐயோ நான் பிறந்தேனே. நான் பிறந்தேன் பணத்தி பேதகீடாக ஐயோ புலம்பி வாரே. புலம்பி வாரே அண்ணா ஐயோ
அண்ணன்மார்கள் எனது அண்ணன்மார்கள் இந்த கல்லு முள்ளும் வைத்தும் கானகத்திலே அண்ணா அண்ணா என்று அழுது வர சத்தம் எங்கள் செவிக்கு கேட்கவில்லையா? இந்த பாவி உங்களை எப்பொழுது காணப்போகிறேன்? என்ன ஜென்மத்தில் நான் இந்த பாவி காணப்போகிறேன்? இந்த மடமெல்லாம் தேடி வந்த அண்ணன்மார்களை காணவில்லையே. பெண்ணாக பிறந்து நீங்கள் எல்லாம் இந்த பாவிக்கு துணை இருப்பீர் என்று நினைத்தேனே. எந்த இடத்துதான் பொருளை படுத்துக்கிறீர்களே தெரியவில்லை. இதோ அடுத்த மனத்திலேயாவது தேடி பார்த்து வருகிறேன் அண்ணா, பார்த்து வருகிறேன். கானக மனத்தினிலே கதறிய புலம்பிடந்து தேடி அண்ணன்மாரை தேன்மொழி நல்லதங்காள் மேடரான் மனமோ நோக்கி மெல்லிய புலம்பலானே புலம்பலானே அண்ணா அண்ணா பானுமதி தானறியார் பத்தினில் நல்லதங்காள் சின்னண்ணா என் பிறப்பே பெரியண்ணாவே அண்ணா பானுமதி நானறியர் பத்திரினா நல்லதங்காள் சின்னண்ணா என் பிறப்பே பெரியண்ணாவே கோரண்டவிடத்திலே அண்ணா அண்ணா என்று அழுது வரும் சத்தவங்கள் செவிக்கு கேட்கவில்லையா? இந்த பாவி உங்களை எப்பொழுது நான் காணப்போகிறேன்? என்ன ஜென்மத்தில் காணப்போகிறேன்?
இந்த படமெல்லாம் தேடி வருது அண்ணன்மார்களை காணவில்லை. அடுத்த படத்திலே அவதை தேடி பார்க்கிறேன், இந்த படத்திலேயும் காணவில்லை என்றால் இந்த பாவி இந்த படத்திலே மடுவை தவிர வேறு வழி இல்லை. பார்க்கிறேன், பார்த்து வருகிறேன். தெண்டிஜை மனமனோக்கி தெண்டிஜை மனமனோக்கி சிவசிவா சிவன என்று வாண்டிடும் பிறந்த தாயின் மான்கோயில் நல்லதங்கால் கொண்டுதான் அண்ணன்மாரை கூறியே வீரப்பூர் தடக மனமனோக்கி நல்ல தங்கையும் புலம்படானே தங்கையும் புலம்படானே வீரமலை எழுந்து வீட்டினில் கேட்டிலே பெருமாதே வீரமலை என்று வீட்டினில் கேட்டனே பிரம்மதேவா இந்த வீரமலை பாக்கை வேதன் விதி காணோ பூதடாங்க இந்த வீரமலை வேதன் விதி காணோ பூதனாத ஐயோ தோகமலை எழுந்து சொல்லிட கேட்டினே பெருமாதே சொல்லிட கேட்டேனே பிரம்மதேவா ஐயோ தோகமலை பாக்கை தொகுத்தையுள்ள தலையில் பூதடாங்க ஐயோ தோகமலை பார்க்க தொடுத்தது என் தலையில் பூதனாத ஐயோ நாகமலை எழுதி நாட்டினை கேட்டினே பெருமாதேவா ஐயோ நாகமலை என்று நாட்டில் கேட்டேனே பிரம்மதேவா இந்த நாகமலை பாக்கை நாதன் விதி காணோ பூதடாங்க இந்த நாகமலை பார்க்க நாதன் விதித்தானோ பூதனாத ஐயோ நாகமலை பாக்கை நாதன் விதி காணோ பூதடாங்க இந்த நாகமலை பார்க்க நாதன் விதித்தானோ பூதனாத கல்லடி பட்டு காட்சி கொண்டுகிறேன் காணிக்கொரு வில்ல வழியை கொண்டுகிறேன் கல்லறை பட்டு காட்சி கொண்டீரே காணிக்கொரு பிள்ளை பலியை கொண்டீரே கல்லடி பட்டு காட்சி கொண்டுகிறேன் காணிக்கொரு வில்ல வழியை கொண்டுகிறேன் வில்லலை பட்டு மேன்மை கொண்டீரே வீணுக்கொரு பிள்ளை பலியை கொண்டீரே கல்லடி பட்டு வேண்டி கொண்டுகிறேன் வேணுக்கொரு வில்ல வழியை கொண்டுகிறேன் அரகர மகதேவ ஆனந்த ரூபா நாம் செய்ய பூஜைக்கு நல்லருள் தருவாய் ஓ நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஆதி வரிய காண்டியம் என்று சொல்லப்பட்டதான் இந்த மண்ணுலகிலே பிறக்கின்ற தருவாயிலே ஆணுருவம் பாதியாக பெண்ணுருவம் பாதியாக பிறந்தேன். அப்படி பிறந்த நான் என்னுடைய உருவங்கள் இரண்டு ஒன்று சேர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? புறப்பட்டேன் தெய்வலோகம். என் தந்தையாகிய சிவபெருமானை சந்தித்து தக்க உபாயை கட்ட பொழுது, மகளே பிரியக்கா, நீயோ மீண்டும் பூலோகம் செல்ல வேண்டும். அங்கு சென்று எந்த விதமான சத்தமும் இல்லாத இடத்திலே 92 தவக்கப்பத்தினட்டு 12 கோடி யுகம் தவம் புரிய வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் பிரகாரம் புறப்பட்டு வந்தேன். இந்த பூலோகம், இந்த கூவண்டபள்ளம், குறிஞ்சிவனச்சோலை, அகடுகள் திகடுபாறை, அச்சமில்லா தச்சக்கோம்பை, வெண்முடி கைலாசத்திலே 92 தவக்கப்பத்தினட்டு தவம் புரிந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கம்பத்திற்கு காவலாக மலைகள் பிறப்பதற்கு 3 நாளுகளுக்கு முன்பாக பிறந்த மந்திரம் படித்த மகாமுனி, 7 கன்னிமார்கள், வானர மிருக ஜாதிகளை வைத்து நான் தவம் செய்து கொண்டிருக்கின்றேன். என் தவம் முடிவதற்கு இன்னும் 3.25 நாளிகை மட்டும் இருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் என் தந்தையாகிய சிவபெருமானை நோக்கி நான் தவம் புரிய வேண்டும். என்னுடைய உருவங்கள் இரண்டும் ஒன்று சேர வேண்டும். அதற்காக இப்பொழுது நான் தவம் செய்ய வேண்டும். ஓ நமச்சிவாய நமக, ஓ நமச்சிவாய நமக, ஓ நமச்சிவாய நமக. தவம் செய்ய நடந்தாலே பெரிய காண்டி தவம் செய்ய நடந்தாலே தவம் செய்ய நடந்தேனே பெரிய காண்டி தவம் செய்ய நடந்தேனே தவம் செய்ய நடந்தாலே தாயார் பெரிய காண்டி தவம் செய்ய நடந்தேனே தாயார் பெரிய காண்டி மாறி மன்னோன் மாணி மாயன் சகோதரி மாய சகோதரி செய்ய நடந்தாலே பெரிய காண்டி தவம் செய்ய நடந்தாலே தவம் செய்ய நடந்தேனே பெரிய காண்டி தவம் செய்ய நடந்தேனே. ஓ நமச்சிவாய நமகே, 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 ஓ நமச்சிவாய ஓ நமகே. நமச்சிவாய நமகே. சுத்தி நல்ல வளவு வந்தேன் சிவமே சூரியனை நாள் பணிந்தேன். சுத்தி நல்ல குணம வந்தே சிவனே சூரியனை தோல் பணிந்தேன். சுற்றி வந்தேன் சிவமே இன்பதமோ செய்யலுற்றேன். இருபுறமோ சுத்தி வந்தே சிவனே இன்பமுட தவ செய்தேன். மறுபுறமோ சுற்றி வந்தேன் சிவமே
நமக. ஓ நமச்சிவாய நமக. கூலி குரத்தேனோ குரநாளி இட்டேனோ நிர்மதேவா. ஓ நமச்சிவாய நமக. தோரை பின்பகச் செல்கிறோம் பூதனாகரம். பிச்சைக்கு வந்தவரை பின்புக சொன்னேனோ உதராத. ஐயோ பட்டரில் இருப்பதாலை கலங்கிறோம் திருமகே தேவா. பட்டரையோ பதிலை கலந்தேனோ உதராத. சாமி பிள்ளவத்தை பெற்றி கல்லிப்பல் வாட்டினோம் பூதனா. அண்ணா என்று ஆச்சரியமாக இருக்கிறது.